ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை நம்ம மூவி வேஷனில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஐடல் வந்திருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு ஆக்ட்ரஸ். அந்த பொண்ணு கூட வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வராரு. அவர் தான் நம்ம ஹீரோ. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது இருக்குமோங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எப்போவுமே ஹீரோ கூட சேர்த்து நிறைய பொண்ணுங்களை இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் ஹீரோயின் கேமரா வச்சு நின்றுட்டு இருக்கா. ஸ்பெக்ஸ் போட்டிருக்காள். அவள் தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறாங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறா. அதை பார்க்கும்போதே அப்படி கால்லாம் ஸ்லிப் ஆகிடுது, கீழே விழுந்துடுறா. உடனே அங்கே இருக்க எல்லாருமே, ஓ இந்த மாதிரி விழுந்தா ஈஸியாக வந்து அவங்க பேசுவாங்க போலங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இந்த ஐடல் பொண்ணு பேர் வந்து மாயா. அவள் என்ன சொல்கிறா, இதெல்லாம் உண்மையாக இருக்காதுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போய் காரில் உட்கார வைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோயின் கேட்குற அசிஸ்டன்ட் கிட்ட, அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க, எப்படா ஃபாரின்லேருந்து வந்தீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, வாங்க மேடம் நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லி அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே காரில் போயிட்டு நம்ம ஹீரோவும் மாயா ஏறிடுறாங்க. மாயா சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு இவள் வேணும்ட்டே வந்திருக்கா இந்த இடத்துக்கு, இவளெல்லாம் நம்ப வேணாம், காரை விட்டு இறக்கி விடுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின்லாம் அதை மதிக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. இந்த மாயா வேற மேலே மேலே பேசிக்கிட்டே போயிட்டுருக்கா. இந்த மாதிரி 4 பேர் நாடகம் போட தான் செய்வாங்க, எல்லாரையுமா நம்ம காரில் கூட்டிகிட்டு போக முடியுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான், அவள் என்னோட ஒய்ஃபு, மரியாதை கொடுத்து பேசுங்கிற மாதிரி சொல்கிறான். எது ஒய்ஃபா, என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் ப்ராங்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வாழ்ந்துருப்பாங்க. ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி தான். ஆனால் நடுவில் வந்து ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அதுலேயே வந்து நிறைய லாஸ் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹீரோயினை வளர்த்துருக்காரு. நடுவில் வந்து அவர் இறந்து போகிற கண்டிஷனில் ஹீரோவோட அப்பாவும் இவங்க அப்பாவும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. அதனால வந்து லாஸ்ட் மினிட்ல கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு. அதை யாருக்கும் வெளியில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஃபாரின் கிளம்பி போயிட்டான் போல இருக்கு. இப்போ தான் வந்திருக்கான். ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்போ யார் கேட்டா இதெல்லாம், வாயை மூடிட்டு வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த அசிஸ்டண்ட் வந்து கேட்குறான், பாஸ் நான் வேணா வெளியில் போய் இருக்கட்டா, நீங்கள் வேணா ஏதாவது மேடம் கிட்ட பேசுறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்படியே அசிஸ்டண்ட்டையும் மாயாவே அங்கேருந்து அனுப்பி விட்டுறான் ஹீரோ. ஹீரோயினை பக்கத்தில் வர சொல்லிட்டு, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற செல்லம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் ரொம்ப கத்துறா. உடனே இவன் போய் டக்குன்னு லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறான். அவள் சொல்கிறா, உங்களுக்கு அறிவே இல்லையாங்கிற மாதிரி சொல்லி திட்டும் போது அசிஸ்டன்ட் வெளியில இருந்து இதெல்லாம் பார்க்குறான். பரவாயில்ல பாஸ், நீங்களாவது என்ஜாய் பண்ணுங்க, என்னால் தான் அப்படிலாம் இருக்க முடியலங்கிற மாதிரி சொல்லும்போது ஒழுங்கா அந்த பக்கம் போயிரு, கண்ணில் பட்ட சாவடிச்சிருவேங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இந்த மாதிரி பக்கத்தில் வராதிங்க, முதல்ல என் கேமரா உடைச்சது காசு கொடுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் கீழே விழுந்ததில் உடஞ்சி போயிருக்கும் போல். அவன் கார்டை எடுத்து கொடுத்து எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹலோ பாஸ், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் கார்டு கொடுத்தோடனே வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன நீங்கள் கூட வச்சுட்டு சுற்றுறீங்களா, அந்த மாதிரி ஐடியலுங்கன்னு நினச்சிங்களா, ஒழுங்காக இதை பிடிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போய் பார்த்தா ஆளுக்கு மட்டும் ஹீரோ வந்து அங்கே உட்காந்துருக்கான். இங்கே என்ன பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, சும்மா இந்த ஹனி டீ அங்கே பத்திரமா இருந்துச்சு, சரி எடுத்து குடிக்கலான்னு வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயோ இதை எடுத்து குடிச்சிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையாக டென்ஷன் ஆகுறா. இங்கே பாரு, நீ ஒரு விஷயத்த மறந்துக்கிட்டே இருக்க, நீ என்னோட ஒய்ஃபு, நான் உன்னோட ஹஸ்பண்ட், இதை குடிக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வரான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. சரி நான் போய் உனக்கு சமைச்சிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் குக் பண்ணுறதுக்கு போகிறான். ஹீரோயின் பார்க்குறா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது, இவ்வளோ நாள் வந்து தனியாக தான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கான். பார்த்தா நூடுல்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகி உள்ளே போயிடுறா. ஹீரோ பார்த்துட்டு, இங்கே பாரு அதெல்லாம் உண்மை கிடையாது, நானும் மாயாவும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ எடுத்திருக்காங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, அதை பற்றி யார் கவலைப்பட்டா, அந்த ஃபோட்டோவை நான் எடுக்கலையேன்னு சொல்லி தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் எடுத்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ப்ரொமோஷனே கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏண்டி என்னடி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட ஹஸ்பண்டு, என்னையும் மாயாவும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து நீ ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிற, உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தோணலையாங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அவன் கிஸ் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு கண்ணை மூடிடுறா. அவனும் அப்படி பக்கத்து வரைக்கும் வரான். ஆனால் ஹீரோயின் அதுக்குள்ளே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, போதும் விளையாடினது, கிளம்புங்க வீட்டுக்குங்கிற மாதிரி சொல்லி அவனை அடிச்சு அங்கேன்னு துரத்தி விட்டுடுறா. அனுப்பி விட்டுட்டா, இருந்தாலும் மனசு கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஒருவேளை ஹீரோவாக இருக்குமோங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கதவு திறந்து பார்க்குறா. ஆனால் அங்கே வந்திருக்கிறது ஹீரோ கிடையாது, ஹீரோவோட பிரதரு. இவனோட பேர் ஷென்னு. இவன் என்ன சொல்கிறான், எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, இந்த உனக்காக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்
வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வரும்போது ஓ நீனாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. இது நீனாவா, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை சும்மா தான் கேட்டேன், வாங்க வாங்க வந்து உட்காருங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து இவனை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. இவனுக்கும் வந்து இவன் மேலே லவ் இருந்திருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே சொல்லிக்கவே இல்லை. அதுக்குள்ளே தான் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதனால ரெண்டு பேருமே லவ் சொல்லிக்கல போல இருக்கு. ஹீரோ இத்தனை வருஷமாக ஃபாரினில் தான் இருந்திருப்பான். அப்போல்லாம் ஹீரோயின் கூட துணையாக இருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தது இவன் தான் போல இருக்கு. இவன் இப்போவுமே ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஹனி டீயை வந்து இவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான் போல. அதை எடுத்து பார்த்துட்டு இதை நீ ஓப்பன் பண்ணியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது எப்போ ஹீரோ வந்தாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே பொறுமையாரு நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ அவன் வந்துட்டா நீ அவங்ககிட்டே போயிடுவியா, அப்போ வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுமே இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறான். ஆனால் ஹீரோயின் வந்து அவனை தள்ளி விட்டுடுறா. தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க நீங்கள் என்னை லவ் பண்ணதும் நான் உங்களை லவ் பண்ணது பாஸ்ட்டு, ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க அதை சொல்லிக்கவே இல்லை. இப்போ நான் உங்களோட சிஸ்டரின்ல அது மாதிரி நடந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கும் புரியுது. அப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருக்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி தான் காசி பேசிகிட்டு இருக்காங்க. இவ வந்து ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு போல. அதனால எல்லாருமே ஒரு மாதிரி ரூமர்ஸ் மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகிடுது. உங்களுக்கு அங்கே பார்க்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லையா, என்னை பற்றி பேசுகிறது தான் உங்களுக்கு முழு டைம் வேலையாக இருக்குது போல இருக்கு, அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு வேலையை விட்டுட்டு போயிடுறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. சரின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது பார்த்தா ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவ வந்து நம்ம ஹீரோவோட பிஏ போல இருக்கு. இவளை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. அப்படியே போயிட்டு பின் சீட்டில் தான் உட்கார்றா. உடனே ஹீரோ கிட்ட கேட்குறா, நான் வந்து கொஞ்சம் வேலையை முடிக்க வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு அப்புறமா வந்துடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கேருந்து எழுந்து வந்துடுறா. ஏன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு ஃப்ரண்ட் சீட்டில் அந்த பொண்ணு உட்காந்ததை பார்த்துட்டு அப்படியே கோச்சிட்டு போயிடுறா. உடனே இந்த பிஏ பொண்ணு என்ன சொல்கிறா, பாஸ் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல நான் உங்களோட பிஏன்னு சொல்லிட்டு, எதுக்கு சொல்லாமல் இப்படி விட்டீங்க, அவங்க கோச்சிட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல அவள் கோச்சிட்டு போட்டோம், நான் அவளுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மாயா வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்காக கூப்பிட்டுருப்பா இவனை, அதனால இவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கான். ஹீரோயின் வரும்போது ஹீரோயினோட பாஸ் கால் பண்ணி, இங்கே பாருமா இன்னைக்கு போயிட்டு ஒரு பார்ட்டி நடக்குது, அங்கே ஏதாவது ஃபோட்டோ கிடைச்சாலோ இல்லைனா ஏதாவது நியூஸ் கிடைச்சாலோ போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வாங்குற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு டைம் முடிஞ்சிச்சிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாரு இன்னைக்கு மட்டும் நீ போயிட்டு வந்தா நான் உனக்கு எக்ஸ்ட்ரா 3 days லீவ் கொடுக்குறேங்கிற மாதிரி அவரு சொல்கிறாரு. ஹீரோயினும் ஓகேங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அப்போ இந்த பாஸுக்கு கீழே ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் கேட்குறான், ஏன் இப்படி ஹீரோயினை கோத்து விடுறீங்க, அவங்க மாட்டினாங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிப்பாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, அவள் ஹீரோவோட ஒய்ஃபு, ஹீரோ வந்து அந்த பார்ட்டிக்கு போகிறான், கண்டிப்பாக எதுவும் அவன் நடக்க விட மாட்டான், அவன் ஒய்ஃப் அவன் காப்பாற்றிடுவான், அதனால நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இந்த பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. ஆனால் உள்ளே போனால் இன்விடேஷன் வேணும்ல, எப்படி போகிறதுங்கிற மாதிரி முழிச்சிட்டே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்கும், அதுக்கு வந்து டீச்சர் வரதா சொல்லியிருப்பாங்க. இவ தான் அந்த டீச்சர் நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு கார்டு என்ன பண்ணுறாரு, வந்து ஹீரோயினை கூப்பிடுறாரு. ஹீரோயினும் வந்து இதான் சான்ஸ், அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் உள்ளே போகிறா. இவளும் உள்ளே போயிட்டா. ஆனால் அந்த குட்டி பாப்பா வந்து ரொம்ப லோன்லி ஃபீலிங்கில் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டேங்கிறா. ஹீரோயின் அவகிட்ட தான் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டி நீங்கள் வேணா எனக்கு இதை சொல்லி தரீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சரி கொடுங்கிற மாதிரி சொல்லி புக்கெல்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு மாயா இந்த டையை கட்டிக்கோங்க இது நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு நீ கூப்பிட்டேன்னு ஜஸ்ட் நான் உன் கூட வந்திருக்கேன், நீ வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, நான் தான் சொன்னாலே நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால லிமிட்டோடு நடந்துக்கோங்கிற மாதிரி ஹீரோ தெளிவாக சொல்லிடுறான். இவ கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, இவளோட பேர் ஷியா. அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல அதோட ஸ்டெப் மதர் தான் இவ. இவளுக்கும் மாயாவுக்கும் எப்பவுமே ஒரு ஃபைட் போயிட்டே இருக்கும், ஏன்னா ரெண்டு பேருமே மாடலிங் தான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாளுங்க. இப்போ மாயா சொல்றா, உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது என்னடி சொல்ற, நானும் அந்த நியூஸை கேள்விப்பட்டேன், உன்னை விட சுமாராக தான் இருக்கு அந்த பிள்ளை, எனக்கு கிடைக்கலன்னு கூட வருத்தமா இல்லை, உனக்கும் கிடைக்காம போயிடுச்சுங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து நெட்டெல்லாம் பார்த்து நிறைய சம்லாம் சொல்லி கொடுக்குறா.
ஒரு கடத்துக்கு மேலே சமாளிக்க முடியல. இங்கே பாரு, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த குட்டி பாப்பா என்ன சொல்லுது, நீங்கள் எப்படி போய் சாப்பிடுவீங்க, உங்ககிட்ட ஐடி கார்டு இல்லைல்ல, இந்த மாதிரி ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ஃபுல்லாக போக முடியும், அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ ஐடி கார்டா, நான் அதை மறந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்ட்டி எதுக்காகனா, நம்ம ஷியா வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுது, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கதவு திறந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இந்த பக்கம்லாம் நம்ம மாயா எந்த கேப் கிடைக்கும், எப்படி ஹீரோ கிட்ட பேசலாங்கிற மாதிரி அப்படியே கம்மு மாதிரி போய் அவள் பக்கத்துலேயே ஒட்டிக்கிறா. அவனால் சுத்தமாக அவாய்ட் பண்ணவே முடியலை. அந்த டைம்ல பார்த்து மேடு அங்கேருந்து ஓடி வந்து பாப்பாவை காணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஷியா ரொம்ப பயந்துடுறா. செமையாக கத்தியா ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உடனே மாயா சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோயின் தான் கூட இருந்தா, அவள் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறான், நீ நடிக்கிற நல்லா தெரியுது, கொஞ்சம் வந்து ரியலிஸ்டிக்காக நடிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே என்ன பண்ணுறா, இந்த ஷியா போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. என் குழந்தைய எவ்வளோ கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக அழும்போது இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. எதுக்கு நீ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போன, வெளியில் ஃபுட்டு கிடைக்குன்னு எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆன்ட்டி உங்களுக்கு டெலிஷியஸ் ஃபுட்டுனா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது, தெரியுமேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா குக் பண்ணி கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பாவும் என் கூட இல்லை, நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அந்த பாப்பா அழ ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் வந்து டிஷ்யூ எடுத்து கொடுக்குற போகிறதுக்குள்ள அங்கேருந்து அந்த குட்டி பாப்பா ஓடி வந்துடுது. அந்த பாப்பாவை பார்த்தோன்னே ஷியா, ஓ வந்துட்டியாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் அந்த பாப்பாவை ஹக் பண்ணிக்கிறா. அந்த குழந்தையே எதுவுமே பேச விடலை. அது பின்னாடியே ஓடி வந்ததில் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இந்த கேப்பில் ஹீரோ வேற வெளியில் போயிருப்பான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஷியா என்ன பண்ணுறா, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இவ்வளோ வந்து பிடிச்சிட்டு போட்டோம், என் குழந்தைய கொஞ்ச நேரத்தில் கடத்திட்டு போயிருப்பாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் அப்படி எதுவுமே பண்ணலை, நான் வந்து அவளை காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவள் வெளியில் போயிட்டா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பாப்பா ஏதோ சொல்ல வருது, ஷியா விட மாட்டேங்கிறா. ஹீரோயினுக்கு வந்து கொள்ளக்காரின்னு சொல்லிட்டு முத்திரையை குத்திட்டாங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ கரெக்டாக அங்கே என்ட்ரி கொடுக்குறான். அப்படியே ஹீரோயினை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு, யார் என் ஒய்ஃபை இந்த மாதிரி பண்ணது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்ததுங்கிற மாதிரி செமையாக கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ வந்து ஷியா சொல்கிறா, இவள்கிட்ட இன்விடேஷன் கூட இல்லை, இந்த மாதிரி போய் சொல்லி உள்ளே வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது, என் ஒய்ஃபுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த குட்டி பாப்பா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அவளை அவமரியாதை பண்ணிங்கன்னா நானே இங்கேருந்து போயிடுவேங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோ கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மாயாவுக்குலாம் செமையாக காண்டாகுது, என்னடா எப்போ பார்த்தாலும் இவன் வந்து இவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானேங்கிற மாதிரி. அப்போ இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுது, அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, அக்கா போறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு எப்பயா இருந்தாலும் அக்கா கால் பண்ணு, நான் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு சீட்டு மாதிரி உன்னை எழுதி ஹீரோயின் கிட்ட அந்த பாப்பா கொடுக்குது. ஹீரோயின் அதை வாங்கி வச்சுக்கிறா. அங்கேருந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கேருந்து திருப்பி மாயாவை தான் பார்க்க போகிறான். உடனே மாயா கேட்குறா, உனக்கு எப்போவுமே அவள் தானே பெஸ்ட்டு, அவளை விட்டால் உனக்கு வேறு எதுவுமே தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு மாயா, உன் அண்ணன் இறந்து போயிட்டான், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து உன்னோட பிரதராக இருந்து உன்னை பார்த்துக்கணும்னு யோசிக்கிறேன், ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நீ என்கிட்ட பேசாதங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலாக என்னென்னா, மாயாவோட அண்ணன் இறந்து போயிட்டான், அதனால தான் ஹீரோ வந்து மாயாவை வந்து சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறான். ஆனால் அவன் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான், இங்கே பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஒழுங்காக அந்த வேலையை விட்டுட்டு உருப்புற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. இந்த பக்கம் ஷியா என்ன பண்ணுறா, அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க இன்னைக்கு எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு, இந்த ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான், அதனால நீங்கள் திருப்பி வந்தே ஆகணும், வந்து அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே ஆப்போசிட் சைட்லேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்காக தான் நான் ஒரு பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட கூடிய சீக்கிரம் மீட் பண்ணி பேச போகிறேன், அந்த காசெல்லாம் நான் வாங்கியே தீருவேங்கிற மாதிரி வந்து ஏதோ காசை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னு தெரியலை. அப்படியே இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோக்கு கால் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் வர எல்லா அமௌண்ட்டும் எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் அதை வந்து சேரிட்டிக்கு கொடுக்கறதா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், அதை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவரும் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. ஹீரோ முடியாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த ஒரு சீட்டு கொடுத்துருப்பாள் அந்த குட்டி பாப்பா, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எதுவுமே புரியலை, அப்படியே அங்கேருந்து வச்சுட்டு வந்துடுறா. இந்த பக்கம் வந்து இந்த கேமராமேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல இருக்கு.
எதுவுமே வந்து கரெக்டாகவே இல்லையாமா. அதனால் பாஸ் திட்டுறாரு. அட்லீஸ்ட் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட நம்ம வந்து பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஒன்றுத்துக்கு உருப்படியே கிடையாதுங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வரான். வந்து என்ன சொல்கிறான், இங்கே பாரு, இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை வச்சு ஏதாவது விளையாடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், சத்தியமாக நீனும் இருக்க மாட்டேன், உன்னோட கம்பெனியும் இருக்காது. அதனால இப்பயே முடிவு பண்ணிக்கோ எது வேணும்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்லி அப்படியே டைரெக்டாக மிரட்டியை விட்டுட்டு போயிடுறான் அங்கேருந்து. அதை கேட்ட உடனே பாஸ் என்ன பண்ணுறான், ஹீரோயின் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் வெளியில் வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்குறான். ஹீரோயினை காணோம். டேபிள் மேலே அந்த சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கால் பண்ணால் போக மாட்டேங்குது. ஏன்னா இவ வந்து ஷென் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஷென் கேட்குறான், எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் தான் நேற்றே சொல்லிட்டேன்ல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, அதை பற்றி இல்லை, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வந்து மீட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்கும் போதே ஃபோன் கட் ஆகிடுது. ஆக்சுவலாக ஃபோன் கட் ஆகலை, ஹீரோயினோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ ஒரு குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், அக்கா எனக்கு கொஞ்சம் ஃபண்டு வந்து நீங்கள் கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு லேடி ஓடி வந்து அந்த குட்டி பையனை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. வேணும்ட்டே ஹீரோயின் பின்னாடி வரணுங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் பிளான் போல இருக்குது, ட்ராப் ஹீரோயினுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே 4 பேர் சுற்றி வளைச்சி ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. அவளை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இவனோட பேர் ரென்னு. இவன் என்ன சொல்கிறான், இருங்கடா பொட்டப்பிள்ளைகிட்ட வந்து என்னடா உங்களுக்கு பிரச்சனை கேட்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்தில் வந்து அவனுங்க இவனை போட்டு குமுற ஆரம்பிச்சிடுறானுங்க. ஹீரோயின் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுடுறா. கண்ணு முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. பார்த்தா வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறது நம்ம ஷென்னு ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எதுவும் ஆகலைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஆப்போசிட்டுக்கு அவங்ககிட்ட கேட்குறா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, நீங்கள் தான் என்ன சேவ் பண்ணிங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே ஹீரோ வெளியில இருந்து பார்க்குறான். அவனுக்கு வெறி ஆகுது. என்ன இருந்தாலும் அண்ணன்ல, அவனையும் எதுவும் சொல்ல முடியாது, ஹீரோயின் கிட்டே எதுவும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஷென்னு வேற என்ன பண்ணுறான், ஹீரோனோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோ அங்கேருந்து வந்து டிஷ்யூவை போட்டு தொடச்சிட்டு வெயிட் பண்ணு, நான் போய் டெட்டால் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இந்த கேப்பில் என்ன பண்ணுறா, மாயா அந்த இடத்துக்கு வந்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னால தான் ஹீரோவுக்கு அடிபட்டுச்சு, இன்னைக்கு உன்னை காப்பாற்றி வந்ததுனால தான் உனக்கு அப்படி ஆச்சுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை அடிக்க வரும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ரென் வந்துடுறான். மாயாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதங்கிற மாதிரி திட்டி தான் அங்கேருந்து அனுப்பி விடுறான். ஓ, உனக்கு வந்து ஒன்றுக்கு 3 நாள் வந்து பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கா மாயா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் மயங்கி விழுந்திருப்பா. அவளை அடிக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்திருப்பான். ஹீரோ தான் வந்து காப்பாற்றிருப்பான். அவங்களெல்லாம் அடித்து ஓட விட்டதும் ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் எல்லாமே நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சோடனே மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவனுக்கு என்னாச்சுன்னு கூட கேட்கலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்து பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி அந்த சீட்டை கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் நினச்சேன் நம்ம 2 பேரும் ஒரே கேங்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எந்த மாதிரி நடந்துக்கிட்டேங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது, அந்த ஆளுங்களை நான் தான் செட் பண்ணேன், அவளுக்கு எதனா ஆச்சுன்னா அப்போ வந்து ஹீரோ பிரிஞ்சிருவாளங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, நான் வந்து அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு தான் யோசித்தேன், ஆனால் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆகணுமோ இல்லை என் தம்பிக்கு ஏதாவது ஆகணும்னு நான் யோசிக்கலை. நீ இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்காத, அவங்க 2 பேரில் யாருக்கு பிரச்சனைனாலும் சும்மா விட மாட்டேன், இதோட நிறுத்திக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஆனால் ஹீரோ வந்து அவகிட்ட ரொம்ப ரூடாலாம் பேசலை. ஏன்னா அவளுக்குன்னு இப்போ யாருமே கிடையாது, இவன் மட்டும்தானே இருக்கான். இவனும் வந்து அவள்கிட்ட எதனா பேசி அவன் மனசு உடஞ்சி போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து டீசெண்டாக தான் பேசுகிறான். இங்கே பாரு, தேவையில்லாமல் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம ஷியாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோவோட அண்ணா தான் நம்ம ஷென்னுக்கு தான் கால் பண்ணுறாரு. இங்கே பாரு, உனக்கும் நம்பிக்கை சண்டைன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சரி, சுற்றி வளைச்சி பேசாமல் மெயினாக மேட்ருக்கு வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனும் சரி ஓகேங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஆனால் என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த பிஏவை கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேருமா சேர்ந்து ஹீரோவுக்கு பர்த்டே போல இருக்கு, அதுக்காக கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை குறித்து சாரி கேட்டுடலாங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து மாயாவோட வீட்டில் தான் இருக்கான். மாயா என்ன சொல்கிறா, என் கூட தான் நீங்கள் பர்த்டே அன்னைக்கு இருக்கணும், இங்கேருந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா எங்கே போகணுங்கிற மாதிரி சொல்லும்போது, அவங்களையும் இங்கே வர சொல்லுங்கள், சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவளுங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காளுங்க. ஆனால் பின்னாடியே வந்து இந்த மாயாவோட ஃபேன்ஸ்லாம் தோர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினை. இவ வந்து மாயா கிட்டேருந்து ஹீரோவை பிரிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை பற்றி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்லாம் வந்து நம்ம அசிஸ்டன்ட் போயிட்டு தடுக்க ட்ரை பண்ணுறான், அவனால் சுத்தமாக முடியலை.
உடனே மாயா என்ன பண்ணுறா வெளியில் வந்து, ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணலை, அவள் இன்னசென்ட் தான், நீங்கள் அவளை எதுவும் சொல்லாதீங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் தான் சொன்னீங்க அவள் சரியான விச்சுன்னு சொன்னீங்க, உங்ககிட்ட ஹீரோவை பறிச்சிட்டான்னு சொன்னீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பொய்யா நடிக்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இவ தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பா போல. இவ என்ன பண்ணுறா, அந்த கேப்பை யூஸ் பண்ணி உள்ளே ஓடிடுறா. நடுவில் சிக்கிறது அசிஸ்டன்ட் தான், அவனை போட்டு மொத்துன்னு அவங்களாம் மொத்திட்டு இருக்காங்க. இங்கே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்து இவ அழ ஆரம்பிச்சிடுறா. எல்லாமே போச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ரூமர்ஸ் தான், நம்ம சரி பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் கரெக்டாக பாயிண்ட்டு பிடிச்சிடுறா. எனக்கு இன்னமும் டவுட்டாக இருக்குது, அவங்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் உள்ளே வந்தோடனே அவங்க போயிட்டாங்க, யாரோ இது எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால நம்ம இதை பற்றி செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் மாயா டென்ஷன் ஆகிடுறா. அப்போ என்ன சொல்ல வர, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல வரியா, எனக்கு என்ன தலையெழுத்தா, என் ஃபேன் கிட்ட போய் நானே இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு செமையாக அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வந்து இதுக்கு எதனா ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீ இங்கேயே இரு நான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயாவை கூட்டிகிட்டு வெளியில் வரான். இந்த பக்கம் வந்து அசிஸ்டண்ட்டை துணைக்கி விட்டுட்டு போகிறான் ஹீரோயினுக்கு. ஹீரோயின் என்ன சொல்கிறா அசிஸ்டன்ட் கிட்ட, இங்கே பாரு இதை இப்படியே நம்ம விடக்கூடாது, எனக்கு என்னமோ இங்கே சுற்றி ஆளுங்க இருக்காங்கன்னு தோணுது, நம்ம போய் அதை கண்டுபிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே வெளியில் வந்து பார்க்குறான், யாருமே இல்லை. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான் மாயா கிட்ட, எனக்கு தெரிஞ்சு செக்யூரிட்டி சிஸ்டமில் தான் பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் நம்ம சரி பண்ணால் யாரும் உள்ளே வர மாட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ இப்போ கூட உனக்கு அவதான் முக்கியம் இல்லை, ஒருவேளை அவங்களாம் வந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஷென் வந்து இவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்திருக்கா. அங்கே வந்து பார்த்தா நிறைய ஆளுங்க வந்து காரில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவ வந்து அவங்களெல்லாம் பிடிக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷென் கால் பண்ணி கத்திட்டு இருக்கான், ஹீரோயின் டேஞ்சரில் இருக்கா, அவளை காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லும்போது அது எப்படி அவனுக்கு தெரியுங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது எனக்கு தெரியும்டா அவன் எங்கே இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு இவன் அந்த இடத்துக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஒருவேளை இந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஹீரோயினை டார்கெட் பண்ணி தான் நடக்குது போலங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இவனும் அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. அசிஸ்டண்ட்டை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அவனால் அத்தனை பேர்கிட்ட தாக்கு பிடிக்கவே முடியல. ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷென் வந்துட்டான். ஷென் வந்துட்டு எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் பார்த்தா ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டே இருக்கானுங்க. ஷென்னையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஷென் சொல்கிறான், இங்கே பாரு இங்கேருந்து ஓடிடு, நீ பத்திரமா இருந்தால் எனக்கு போதுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து எல்லாரையும் அடித்து அந்த இடத்த சமாளிச்சிடுறாங்க. அப்போ ஷென் கேட்குறான் ஹீரோ கிட்ட, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, எதுக்கிட்ட அவளை கல்யாணம் பண்ண, இந்த மாதிரி உன் கூட இருந்தால் அவளுக்கு பிரச்சனை தாங்கிற மாதிரி சொல்லும்போது முதல்ல அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும், நீ தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆனால் வந்து என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பி தானே, சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்துலேயே சமாதானம் ஆயிட்டானுங்க. ஷென் என்ன சொல்கிறான், இதை எல்லாத்தையுமே பிளான் பண்ணது எனக்கு தெரிஞ்சு மாயாவாக தான் இருக்குன்னு தோணுது, நான் வந்து ஆல்ரெடி நியூஸை பார்த்தேன், அதில் மாயா தான் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கா, அதனால தான் ஃபேன்ஸ்லாம் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, அவள் வேணும்ட்டே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ஷென் சொல்கிறான், இங்கே பாரு நீ வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோ, அப்படி இல்லைன்னா நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அப்படி ஹீரோ கிட்ட தள்ளி விடுறான். ஹீரோ வந்து அவளை கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கிறான். நான் தான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ போ கிளம்புங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து ஷென் அனுப்பி விட்டுடுறான். இந்த பக்கம் வந்து ரூமர்ஸ்லாம் நெட்டில் தீயை விட ஃபாஸ்ட்டாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், நீ வெயிட் பண்ணுங்கிற மாதிரி. அப்போ மாயா அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு உன்னால் சும்மா வாயை மூடிட்டு ரூமில் உட்காந்துருக்க முடியாதா, ஏதாவது சிபிசிஐடி வேலை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உன் மூளை பெறாண்டுமோ, இப்போ நீ கீழே வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை, ஒழுங்காக வீட்டுக்குள்ளே இருக்க தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி திட்டும் போது அந்த இடத்துக்கு பிஏ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே பாருங்க மேடம் நீங்கள் உள்ளே வாங்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் சொல்கிறான், அந்த மாயாவை கூட்டு போயிட்டு ரூமில் அடிச்சு வைங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். இவ ஒருத்தி உள்ளே இருந்தால் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அப்படி ஹீரோ ஹக் பண்ணிக்கிறா, ஏன்னா அவள் ரொம்ப பயந்து போயிருப்பா. ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நான் அவனை தனியாக விட மாட்டேன், நீ இனிமேல் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அவள் குளிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கா, ஒருவேளை மாயா விட நம்ம பெஸ்ட்டு இல்லையோ, நம்மளை ஹீரோவுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே, நான் என்ன கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேனா, நான் அவனுக்கு கரெக்டு தானாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது இதில் என்ன டவுட்டு, நீ எனக்கு பர்ஃபெக்டாக
பர்ஃபெக்டான ஆள், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இதை என்கிட்ட கேட்டுருந்தா நானே சொல்லியிருப்பேனேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்து, என்னோட ஒய்ஃப் இங்கே இருக்கும்போது நான் மட்டும் அங்கே என்ன பண்ணுறது, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, அப்படியே கண்ணை மூட ஆரம்பிச்சிடுறா. உடனே இவன் என்ன பண்ணுறா, பக்கத்தில் ஒரு லெட்ரு வச்சுருந்துருப்பா, அதை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அது வந்து இவனுக்காக எழுதின அப்பாலஜி லெட்ரு தான். ஓ சூப்பர், ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதிருக்கேடி, செம்மையாக இருக்குது, இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைம் தான் பார்க்க முடியும், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை படித்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்படியே ஷர்ட்டை கழட்டும் போது என்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்குறா. குளிக்க போகிறேன்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தவன், என்னால் அப்படியெல்லாம் கண்ட்ரோலாக தூங்க முடியாது ப்ளீஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அதனால எதுவும் தடுக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக தான் இருக்கா. ஆனால் அவன் வந்து செம்ம டயர்டில் வந்திருப்பான். அப்படியே அந்த இடத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அது தெரியாமல் பொம்மை மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறா கண்ணை திறந்து. அட பாவி, கிஸ் பண்ணுற மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஒரு கிஸ் அது கொடுத்துருக்கலாமேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவ ஹீரோக்கு பக்கத்தில் போயிட்டு, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ டயர்டாச்சு, சரி விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு அவன் கண்ணத்துலேயே போயிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு, நான் வந்து உங்களை அதிகமாக லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக ஒரு நாள் அதை உங்ககிட்ட சொல்லுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறா. அப்படியே அடுத்த நாள் ஹீரோக்கு கால் வருது. மாயா வந்து சாப்பிடாம ரூமுக்கு லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்ட்டு அங்கே போய் பார்த்தா இவன் வர்றது தெரிஞ்சோடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்ட மாதிரி எல்லாத்தையும் வாயிலையும் கீழெல்லாம் கொட்டி வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறா. இதை பார்த்து பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா இவளுக்கு வந்து எதுவுமே இல்லை போல இருக்கு. இவ வந்து இவங்களை கூட்டு வந்த கேப்பில் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டா போல. நம்ம பிஏ கால் பண்ணி என்ன சொல்கிறா, பாஸ் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வேணும்ட்டே நடிச்சிருக்காங்க, இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தோடனே எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா எந்த இடத்துலையுமே அவளை காணும். சரி நம்ம வந்து பிரிஞ்சு போய் தேடலாங்கிற மாதிரி சொல்லி எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் இவ என்ன பண்ணுறா, ஒரு மாஸ்க் போட்டு ஆள்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது, அதுக்காக நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட காட்டுற, என்னாலலாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. அப்போ அந்த பக்கமாக தான் நம்ம பிஏவும் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவளை பார்த்துட்டாங்க. இது தெரிஞ்சோடனே அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஹீரோயின் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கா. அதில் ரெண்டை பற்றி தான் போட்டிருக்கு. அவன் இன்டர்வியூ எடுத்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறா. சரி ரெண்டை பார்க்க போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அவன் ரெடியாக தான் நின்றுட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட கேட்குறான், இங்கே பாரு, நீ வேணா மேலே வரியா, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை நம்ம கீழே இருந்தே பேசலாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை மேலே போய் பேசினா வந்து பர்சனலாக பேசலாமேன்னு யோசிச்சேங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மாயா வந்துடுறா. மாயா வந்துட்டு அவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, நான் தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலை, நம்ம 2 பேர் போகலாங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, ஒன்று தான் நாங்கள் எல்லாரும் தேடிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, நான் ஒன்றும் நீ வச்ச ஆள் கிடையாது, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் எல்லா இடத்துக்கு வரணுமா, வாயை மட்டும் உன் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு அவனை கிளம்புறா. ஹீரோயின் உடனே எல்லா பக்கமும் தேடி பார்க்குறா, அவளை காணும். அப்போ பார்த்தா கீழே வந்து கார்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் யோசிக்கிறா, வேறு ட்ரெஸ் போட்டிருந்தா இப்போ வேறு ட்ரெஸ் போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பார்ப்போங்கிற மாதிரி அங்கேருந்து ஓடி போகிறா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி காருக்குள்ளே அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அங்கே போனது மாயாவே கிடையாது, வேறு ஏதோ ஒரு பொண்ணு. இவ பேக்லேருந்து பார்த்து மாயான்னு நினச்சிட்டா போல இருக்கு. ரெண்டு வந்து மாயாவை மேலே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். அவன் என்ன பண்ணுறான், மயக்க மருந்து கொடுத்து அவளை அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனும் வந்து இந்த கேங்கில் ஒருத்தன் போல இருக்கா. அன்றைக்கி மாஸ்க் போட்டுட்டு இவகிட்ட பேசியிருப்பான்ல, அந்த ஆளே வந்தான் போல. இந்த பக்கம் ஹீரோக்கு கால் வருது. பேசுறது யாருன்னா ஷியாவோட ஹஸ்பண்ட் தான். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட 2 செல்லத்தையும் நான் தான் கடத்தி வச்சுருக்கேன், அதனால ஒழுங்காக காசெல்லாம் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்களை விட்டுறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் சீப்பான கேம்ங்கிற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல சீப்பாக இருந்தாலும் இது மூலிமா காசு வந்து அதனால இதுதானங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சேரிட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பப்ளிக்காக சொல்லிட்டாங்க, கொடுக்காம போயிட்டாங்கன்னா அது ஒரு அசிங்கம். அதனால இவங்க கம்பெனியை வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க 2 பேரையும் கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சுருக்கான். அந்த இடத்துக்கு ஷியா வரா. ஷியா வந்து சொல்லிட்டு இருக்கா, ஒரு வழியாக நீ மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ ஒன்னால தான் என்னோட ஆர்ஃபனேஜுக்கு காசுலாம் வரப்போகுது, அதை வச்சு நாங்கள் ஜாலியாக வாழ போகிறோங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன பண்ணுறேன்னா நானும் தான் மாடலிங் பண்ணேன், உன்னால தான் வந்து என்னோட திறமெல்லாம் யாருக்குமே தெரியாமையே போயிடுச்சு, எப்பவுமே நீ தான் நம்பர் 1
1ல் இருக்கணுமா? அதனால தான் இன்னைக்கு நான் வந்து உனக்கு கடத்திட்டு வந்திருக்கேன். இனிமேல் நம்பர் 1 நான் 0ல் கூட நீ இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட முடியெல்லாம் பிடிச்சி கட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் ரெண்டு என்ன பண்ணுறான், அவளை சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவன் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஹீரோ பிஏ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்ற மாதிரி செய்யுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னன்னு தெரியல. ரென் அப்படியே வந்து மாயா பக்கத்தில் வந்து கழுத்து நடிச்சு உண்மையை சொல்லு ஷியா, நீ என்ன பண்ண அதை சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது ஷியா நான் அவளை எதுவும் பண்ணலையேங்கிற மாதிரி சொல்லும்போது அவளை நீ கொண்டுட்ட, அவள் சாவுக்கான காரணம் நீ தானேங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் கொல்லவே இல்லை, சத்தியமா நான் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே வந்து தடுத்துட்டு இருக்கா. அவனை இங்கே பாரு அவளை எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, அவள் விட்டுருங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷென் வரான். உனக்கு ஹீரோயினுக்கு இப்போ தான் நம்பிக்கையே வருது, எங்களை காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்லும்போது நான் காப்பாற்றலாம் வரல செல்லம், நானும் இந்த கூட்டத்தில் ஒருத்தவன் தாங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே பெரிய ஷாக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்கும்போது ஏன்னா உன்னோட ஹார்ட் தான் எனக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் கொஞ்சம் காசு கிடைச்சாலாவது இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்லங்கிற மாதிரி சொல்லும்போது இத்தனை நாள் இது தெரியாமல் உன்னை போய் நம்பிட்டு இருந்த நேடாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறா, அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் ரென் வேற வந்து என்ன பண்ண ஷியா என்ன பண்ண சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு நான் எதுவுமே பண்ணலை, அன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஷீங்கிறது வந்து இவ கூட இருந்த ஒரு மாடல் தான். நம்ம ஹீரோட கம்பெனியில் நிறைய மாடல்ஸ் இருப்பாங்க, அதில் எல்லாரையுமே அடிக்கடி வந்து ஹீரோ கூட சேர்த்து ரூமரில் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளையும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இது வந்து நம்ம மாயாவுக்கு பிடிக்கல, அவள் தான் ஹீரோயின் கூட இருக்கதே பிடிக்காம பிரிக்கணும்னு நினைக்கிறவல்ல, அதனால என்ன பண்ணியிருக்கா அவளோட கூல்ட்ரிங்க்ஸில் வந்து இவன் மருந்து கலந்துட்டா, அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி கலந்துட்டா போல. அதை குடிச்சிட்டு அவள் வந்து கார் ஓட்டிட்டு போனதுனால அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, அதில் அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதனால தான் இவன் வந்து பழி வாங்குறதுக்காக வந்திருக்கான். இவன் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் போல. உடனே ஹீரோயின் சொல்றா, அவள் தான் சாகலைல்ல, உன் பேச்சை கேட்டாலே எனக்கு தெரியுது, கண்டிப்பாக அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அவள் சாவலை தான், அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனால் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த வலியை நான் இவளுக்கு காட்டணுங்கிற மாதிரி சொல்லி மாயாவை அடிக்கும் போது ஹீரோயின் சொல்றா, மாயா இங்கே பாரு நீ பண்ண தப்புக்காக சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லும்போது இவளும் சாரி கேட்குறா. ஆனால் இவன் விட மாட்டேங்கிறான், செமையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவளை. அந்த டைம்ல என்ன பண்ணுறான், நம்ம ஷென் இருக்கான்ல அவன் வந்து இந்த ஷாக் வைக்கிற மிஷின் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான், அதை வச்சு ஷாக் வச்சு விட்டுறான். பரவாயில்ல ஆன்லைனில் தான் வாங்கினேன் நல்லா தான் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லும்போது யோ என்னையா பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஷியா வரா. ஷியா வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும்டா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன்னு தெரியும், இன்னைக்கு நீ செத்தடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட வரும்போது அவன் என்ன பண்ணுறான் இவளுக்கு ஷாக்கை வச்சு விட்டுறான். அந்த இடத்துல இவளும் மயங்கி விழுந்துடுறா. பரவாயில்ல ரெண்டாவது தடவை நல்லா தான் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா ஹீரோவுக்கும் இந்த ஷியாவோட ஹஸ்பண்டுக்கும் தான் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு ஒழுங்காக அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லும்போது நீ காசை அனுப்புப்பா அடுத்த செகண்டே வெளியில் விட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு சொல்லும்போது ஓ அப்படியா, ஆளுங்க கூட இருந்தால் தானே வெளியில் அனுப்புவ, உங்ககிட்ட தான் ஆளுங்களே இல்லையேங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிற, உண்மையிலே உன்னோட ஒய்ஃபும் உன்னோட தங்கச்சின்னு ஒருத்தி சுற்றிட்டு இருக்காளே அவளும் என்கிட்ட தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது ப்ரூவ் பண்ணி பார்க்குங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் கால் பண்ணி பார்க்குறான், யாருமே கால் அட்டன் பண்ணலை. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ பண்ண பிளான்லாம் கரெக்டு தான், ஆனால் அதில் போய் எங்கள் அண்ணனை சேர்த்தல அதுதான் தப்பு, ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு எனக்கு என்ன சண்டை இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் எப்படி விட்டு கொடுத்துக்க மாட்டோங்கிறது உனக்கு தெரியாமல் போச்சேயா, இப்படி பல்பு வாங்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பறந்த காசு என்னைக்குமே உனக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இவருக்கு ஒரு மாதிரி வெறி ஆகுது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. கடைசியில் அங்கிள் வந்து ஷியாவை நம்பியும் ரெண்டை நம்பியும் போட்ட பிளான் எல்லாமே நாசமாக போயிருக்கும். அப்படியே வந்து ஷென் இவங்க 2 பேரும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த பக்கம் மாயா ஓடி வந்து ஹீரோ கிட்ட நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப சாரி, நான் வந்து என்னோட செல்ஃபிஷ்னால நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டேன், அது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அன்னைக்கு வந்து ஷீக்கு ஆக்சிடென்ட் நடந்தது என்னால் தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு ஒன்றுமே ஆகலை உயிரோடு இருக்கான்னு இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வந்து அவன் பக்கத்தில் தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஷேன் என்ன சொல்கிறா, இங்கே பாருங்க ஒழுங்காக 2 பேரும் ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா இங்கேருந்து நான் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் விட முடியாதுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் ஹீரோயின் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுறான், இதுக்கப்புறம் எப்போவுமே உன்னை கஷ்டப்பட நான் விட மாட்டேன், என்னைக்குமே நீ எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சின்ன வயசுலேருந்தே ஹீரோ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான், அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கும், அதை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணோடனே இவளும் போய் ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்க்கும்போது லைட்டாக ஷெனுக்கு காண்டா தான் இருக்குது, இருந்தாலும் 2 பேருமே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கல்ல, அதனால் வந்து அப்படி விட்டுடுறான். இந்த மாதிரி வந்து எல்லாருமே திருந்தி ஒரு ஹாப்பி லைஃப் வாழணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன், பாய் பாய், வேற ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம், அது வரைக்கும் ஸ்டே டியூன்.